அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு இன்று முதல் எண்ணி 5 நாட்களில் உங்களுடைய விதியை மாற்றப்போகும் அந்த நாள். அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தனுசு ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜ்லையும் இதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ இருக்கும், அதாவது 2/10/2024 தேதியான இன்று மகாலய அமாவாசை கொண்டாடப்பட இருக்குதுங்க. அதாவது இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்தில் பிதுர்காரகன், அதாவது தந்தை வழியை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் கிரகண தோஷம் பெறுகிறாரு. அதனால் இந்த கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய இத்தருணத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். அதே போல் இந்த மகாலய பட்சம் அல்லது மகாலய அமாவாசை என்பது என்ன என்று பார்க்கும்போது, மகாலய பட்சம் என்பது 15 நாட்கள் இறந்த நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையில் துவங்கி புரட்டாசி மாதம் சனி அமாவாசை அன்று நிறைவடைகிறது. இந்த 15 நாட்களும் மறைந்த நம் முன்னோர் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சமாகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருகளின் ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதனால் நம் முன்னோரால் பின்பற்ற பெற்று வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதுங்க. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களின் ஐதீகமாக கூறப்படுகிறது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்த ஒரு காலகட்டம் இந்த மகாலய அமாவாசை. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு அல்லது கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது நல்லது. நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் எமது முற்பிறப்பில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதுர்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறின் பிதுர்களின் கோபத்திற்கு ஆளாவோம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 15 திதி நாட்கள் நம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீர்த்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரம் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று பொருள். இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள மறைந்த நம் முன்னோர்களுடைய சாபம் நமக்கு ஏற்பட்டால் குடும்பத்தில் தொடர்ந்து ஏதாவது ஒரு சங்கடங்கள், குடும்பத்தில் சண்டை அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும். அதே போல் மருத்துவ விரயங்கள் ஏற்படும், சுபகாரிய தடங்கல்கள் ஏற்படும். அதனால் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்தில் முன்னோர்களை நாம் வழிபடுவதன் மூலமாக முன்னோர்களுடைய சாபம் நீங்கி நமக்கு அவர்களுடைய ஆசை கிடைக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது
ரிஷபராசியில் குருவும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சந்திரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அனுகூலமற்று சஞ்சரித்தாலும் சூரியன் பலமாகவே இருக்கிறாரு. அவரோடு புதனும் சேர்ந்து இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் விட உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சாதகமான விஷயங்களை நடத்தி கொடுப்பாருங்க. தாமதமான சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிந்துவிடும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது மேலும் சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பஞ்சமாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அதே போல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. தனுசு ராசினியர்களுக்கு இக்காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 3ஆம் மனிதர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாங்க. கணவன் மனைவி உறவுகள்ல கருத்து வேறுபாடும் மன அழுத்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அலுவலக சூழ்நிலை நீங்கள் எதிர்பார்த்தபடி இல்லைங்க. மேலதிகாரிகள் உங்கள் முழு ஒத்துழைப்பையும் தரமாட்டாங்க. அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. தனுசு ராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த தருணங்கள்ல சந்திராஷ்டமம் வேறு நிகழ இருப்பதால் மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லதுங்க. தனுசு ராசினியர்கள் இக்காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6இல் குருவும் 7இல் செவ்வாய் என்பதால் வியாழக்கிழமை அருகிலுள்ள சிவாலயம் சொல்லுங்க. அதே போல் சிவன், அம்பாள், விநாயகர், முருகன் இவர்களை வலம் வந்து வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அதே போல் இன்றைய நாள்ல நீங்கள் தானம் கொடுப்பது சாலச் சிறந்ததாக அமைகிறது. அதாவது தனுசு ராசினியர்களான நீங்கள் இன்றைய நாள்ல ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று எண்ணெய் கொடுப்பது அல்லது அவருக்கு வடமாலை சமர்ப்பிப்பது ஆகியவற்றை செய்வதன் மூலமாகவும், மக்களுக்கு உணவு தானம் செய்வது அல்லது ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வதும் மிகவும் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புண்ணியம் என்பது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய 7 தலைமுறையினருக்கும் இந்த புண்ணிய பலன் சென்று அடையும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபம் உண்டாகும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. தனுசு ராசினியர்கள் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது.